வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கும்பத்தான் முன்னின்று வெல்வான்கிறது தான் ஒரு ஆன்றோரோட பழமொழி. எவ்வளவுதான் சிக்கல்கள் சோதனைகள் வந்தாலுமே உங்களுடைய அசாத்தியான திறமையால மதிநுட்பத்தால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சமாளிக்க முடியும். அந்த வகையில சனி பகவான் கும்பராசியில இப்போ வக்கர நிலையில எங்கிட்டு இருக்கிறார். இதனால சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் இல்லைனாலுமே பல மாற்றங்கள் உங்களால கொண்டு வரக்கூடிய நேரம். சுபகிரகங்களோட சேர்க்கை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறதால ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகம் அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்படணும், வழிபாடு முறைகள் தான் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் இந்த பதிவுல நாம பார்த்துடலாம். கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசி காலபுருஷனோட அங்கமைப்புல 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. அதே மாதிரி இது வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் ஒரு குடத்தை ஒத்த உருவம். குடத்தை நீங்க எட்டி நின்று பார்த்தாதான் அதுல என்ன இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் கும்பராசி அன்பர்களுக்கு மனசுல என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட பழகின பின்னாடி தான், ஒரு 10 நிமிஷமாவது பேசின பின்னாடி தான் ஓரளவுக்கே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது தெரியும். பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அசாத்தியமான திறமைங்கிறது நிறைய இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த தயங்குவாங்க. கொஞ்சம் கூச்சங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஒரு சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா கும்பராசி அன்பர்களுடைய திறமைங்கிறது அசாத்தியம் வெளிப்படுன்னு சொல்லலாம். பல வகையிலும் மிகுதியான திறமை மிகுந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்புகள். இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்க கிட்ட பெரும்பாலுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு நம்பலாம். கண்ணும் கருத்துமா இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றுவாங்க. பெரும்பாலும் வாக்கு சாதுரியம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே வாக்கு வன்மையால பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது காற்று ராசி. பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் ஒரு விடாமுயற்சியோடு செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு சில நேரங்களில் சோம்பேறித்தனமே உங்களுக்கு குடிக்கொண்டு வரும். சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டாவே போதும், உங்கள் வாழ்வு சிறப்பு தான். கும்பராசி அன்பர்களுக்கு பண வருவங்கிறது தாராளமாக அமையும். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அமைன்னு சொல்லலாம். ஒரு கஷ்ட சூழ்நிலைங்கிறது உங்களுடைய இளம் வயதிலிருந்து தொடங்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருந்தாலுமே மத்தியம வயசுக்கு எல்லாமே தாராளமான ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களால் ஏற்படுத்த முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு என்னதான் நீங்கள் சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே ஏற்பட்டாலுமே சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமலாம் இருக்காது. வாக்குவாதங்கிறது பெரும்பாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. தன்னோட துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் கும்பராசி அன்புகள். இதனாலேயே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சரி சிறப்பாக கொண்டு வருவீங்க. தன்னோட தாய், தந்தை, பிள்ளைகள், குழந்தைகள், வாழ்க்கை துணைன்னு எல்லார் மேலேயும் அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் எப்போதுமே ரகசியங்கிறது உங்கள் மனசில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் யார்கிட்ட அதிகப்படியாக வெளிப்படுத்தவும் மாட்டீங்க. அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் மாட்டீங்க. பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் சொல்லக்கூடிய யோசனையாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும் ஒரு அற்புதமான சிந்தனையாக இருக்கும். எல்லாரையும் பாராட்டப்படக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய சிந்தனை, செயல், பேச்சுங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கோணத்தில் யோசிக்க தெரிஞ்சவங்க. பெரும்பாலும் உங்களுடைய தாரக மந்திரமே போய் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பேசக்கூடாது, நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாகவே பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சனியோட ஆட்சி வீடாகவும் கும்பராசி அமைஞ்சிருக்கிறதால இயல்பாகவே நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. இந்த குணத்தாலேயே உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு தெய்வாம்சம் பொருந்திருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டாலுமே ஒரு தெய்வ ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். உங்கள் வீட்டிலையும் சுபிச்சங்கிறது வந்து சேருன்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். அதுலேயுமே நீங்கள் வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, கோயில்களையும் சரி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் அமையும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீப வழிபாடுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. தொடர்ந்து தீப வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம்.
இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சனி பகவான் இப்போ வக்கர இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இதனால சில தொல்லைங்கிறது இல்லாமல இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் தொல்லை, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், தாமதம், யாரையுமே நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது தான் இந்த காலத்தில் நல்லது. இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே 2 சுபகுரங்களோட சேர்க்கைங்கிறது அமைஞ்சிருக்குது. அது புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த 2 பேருமே சுபர்கள் தான். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இனி வரக்கூடிய நேரத்தில் ஏற்படுத்தி தரப்போறாங்க. எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலுமே இவர்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக தான் கிடைக்கும். அதனால அதிகப்படியான கவலைங்கிறது வேண்டாம். தொடர்ந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னாவே போதும். வீணா வாக்குவாதம் செய்கிறது, மற்றவங்களுடைய விஷயங்களை கலந்துக்கிறது, இதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் சீராக இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் வேலைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. வெளியிடங்களுக்கு போய் சாப்பிட்றத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்குமே அலைச்சலை குறைச்சிக்க பாருங்க. ஒரு பயணம் விரும்பியா இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். இந்த காலத்தில் கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்க. வியாபார ரீதியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன போட்டி ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து வக்கர இயக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. உங்கள் ராசிலேயே வக்கரம் பெறது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் நல்லதா இல்லைன்னு சொல்லலாம். எதையுமே உங்களால் ஒரு திட்டமிட்டு செயல்பட முடியாது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும். மனசுலையும் சரி, குணத்துலையும் சரி, திடீர்னு ஒரு மாற்றங்கிறது இருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையை இந்த காலத்தில் செயல்பட பாருங்கள். முடியாட்டா யோகா, தியானம், ஆலய வழிபாடு இது எல்லாமே அடிக்கடி செஞ்சுட்டு வர பாருங்கள். திடீர்னு இந்த காலத்தில் கொஞ்சம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு பின்னாடியே இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்குமே சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறுங்க. பல வாய்ப்புகள் இந்த காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி ஒரு புதுசாக பொறுப்பு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலை தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக வரவங்களை யாரையுமே நம்பி கொடுக்க வேண்டாம். நீங்களே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேற்கொள்ளுங்க. பயணிகள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களில் இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சாலும் சரி, அன்மன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, இது 3 பேருமே தொடர்ந்து நீங்கள் வழிபட்டாலும் சரி, உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் தொடர்ந்து ஏற்படும். தீபஜோதி வழிபாடு தான் ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். அதனால தீபஜோதி வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. தொடர்ந்து வரக்கூடிய 2 வார காலங்களில் கடந்து உங்களுக்கு இந்த நேரங்கிறது சிறப்பாக அமையும். தொழிலில் நல்ல மாற்றம், இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த இடர்பாடுகள் எல்லாமே களைத்தறியக்கூடிய நேரம். ஒரு சிலருக்கு இது வரைக்குமே ஒரு ஏமாற்றம், இழப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக வரக்கூடியவங்களை யாருமே நம்பி செயல்பட முடியாது. அப்படியே செயல்பட்டாலுமே பாதையிலேயே பல பணிகள் நின்று இருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. குழந்தைகளோட வழியில கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே திருமண முயற்சி எல்லாமே தாமதமாகுதுன்னு ஒரு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நேரங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்க. நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப கும்பராசி அன்பர்கள் அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் நீங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே வரக்கூடிய நேரங்களில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும். சூரியன் கேதுவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே சிக்கல் நெருக்கடிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூடவே குரு பகவானுடைய பார்வை ஏற்படுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல் நீங்கும். குரு பார்க்க கோடி புண்ணியன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படுன்னு சொல்லலாம். நீங்கள் யாருங்கிறத இனி உலக அறியக்கூடிய நேரம். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதில் ஆதாயத்தை எதிர்பார்க்குனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பலருடைய உதவி இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். புதுசாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி பழிக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் வியாபார விஷயங்களை பொறுத்த வரைக்குமே வரவு செலவு எல்லாமே கவனமாக பார்த்துட்டு வர பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசில் இயல்பாகவே ஒரு ஆசைங்கிறது அதிகரிக்கும். இந்த பொருளை வாங்கலாமா, அந்த பொருளை வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு வர பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் அக்கறை செலுத்திட்டு வர பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வளம் சேருங்கிறது உண்மை. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இந்த காலங்கிறது முதல் 2 வாரம் உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் கேது, சூரியன், குரு, செவ்வாய் இந்த 4 பேருமே உங்களுடைய நிலையில் இப்போ சஞ்சாரம் செய்கிறாங்க. மனக்குழப்பங்கிறது அதிகமாக தான் இருக்கும். எதையுமே ஒரு தெளிவான சிந்தனை எடுக்க முடியாது. கொஞ்சம் சோதனையான காலம்தான். குலதெய்வத்தோட அருளை பெற நீங்கள் இந்த காலத்தில் முயற்சி செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பு. இதனால பல சாதனை உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு குருவோட பார்வை அஷ்டமஸ்தானத்துலையும் ஜீவனஸ்தானத்துலையும் கிடையாது. இதனால மறைந்திருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது வெளிப்படும். உங்கள் திறமை வெளிப்படும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது விலகும்.
வீண் வம்பு வழக்கு எல்லாமே இது வரைக்கும் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதெல்லாமே காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கை துணை வழியில் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட படிப்பில் அக்கறை ஏற்பட போகுது. இந்த நட்சத்திரக்காரர்கள் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது நாளுமே வந்து சேரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதில் இருக்கக்கூடிய நல்லதை கெட்டதை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செய்யக்கூடிய நேரம். இது இயல்பாக உங்களுக்கு வரக்கூடிய அறிவு. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த குணத்தால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் யோகங்கிறது உண்டாகும். உங்கள் நிலைமை உயரக்கூடிய நேரம். எந்தவித நெருக்கடி ஏற்பட்டாலுமே அதை எளிதாக நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அதை மாற்றக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு பிறக்கும். அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால வம்பு வழக்கு எல்லாமே வரமாறி வந்து அது காணாமல் போகக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் வெளியிடங்களையும் சரி புதிய நபர்களையும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கும். தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பு. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சண்டை சச்சரவு பொறுத்த வரைக்குமே இல்லைன்னு சொல்லலாம். இனி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. தொடர்ந்து எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடையும் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. புதன் பகவானுடைய அருள்ங்கிறது இந்த காலத்தில் நிறைந்திருக்கிறதால மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் இயல்பாகவே ஆர்வம் அதிகரிக்கும். தொடர்ந்து நீங்கள் கவனிச்சவர்கள் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் நாளுமே ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் நவகிரக வழிபாட்டில் குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையில் நன்மை உண்டாகுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.